அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையல்ல ஈஸியா டேஸ்டா செய்யக்கூடிய ஒரு எள்ளு பூரண கொழுக்கட்டை தான் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த எள்ளு பூரண கொழுக்கட்டை பண்றதுக்கு முதல்ல மாவு பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிறேன். அடுத்து ஒரு பவுல்ல ஒரு கப்பு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூடயே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் உப்பு சேர்த்துட்டு ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குறோம். 1.5 கப்பு தண்ணி சேர்த்து அடுப்பில் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி வந்து சுடு தண்ணி தான் ஊற்றி பிணைய போகிறோம். பச்சை தண்ணி ஊற்றி பிணையக்கூடாது. உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை வந்து நல்லா கொதிச்சிருக்கணும். கொதிச்சதை வந்து ஃபஸ்ட்டு கரண்டி வச்சு கலந்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. ஃபஸ்ட்டே தண்ணி நிறையா சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி பத்தலை, இருக்கிற மீத தண்ணியும் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சூடாக இருக்கிறதுனால கரண்டியில் கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், கரெக்டாக ஒரு கப்பு மாவுக்கு 1.5 கப்பு தண்ணி வந்து கரெக்டான அளவு. இதே அளவில் பிணைஞ்சிங்கன்னா கூடவும் குறையவும் இருக்காது. அளவாக கரெக்டாக இருக்கும் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு. பச்சை தண்ணி மட்டும் ஊற்றி பிசைஞ்சிடாதீங்க. பச்சை தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா கொழுக்கட்டை வந்து விரிசல் விழுந்துடும். சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிங்கன்னா நம்மளுக்கு பிசைகிறதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சா ஒரு 5 நிமிஷத்தில் நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிசைஞ்சுக்கலாம். கையால் பிசைஞ்சு கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எள்ளு பூரணம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 50 எள்ளு எடுத்துக்கோங்க. நீங்கள் வெள்ளை எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம், கருப்பு எள்ளுனாலும் சேர்த்துக்கலாம். நான் கருப்பு எள்ளு எடுத்துருக்கிறேன். இப்போ வறுத்துக்கலாம். இப்போ இந்த எள்ளில் வந்து கல் மண் எதுவுமே இல்லை. ஒருவேளை நீங்கள் கடையில் வாங்குறதுல வந்து கல் மண் இருந்ததுன்னா, ஜூஸில் வாங்கினீங்கன்னா கல் மண் இருக்கும். அதை வந்து தண்ணியில் போட்டு அரிச்சிட்டு நல்லா தண்ணியை ஒட்ட வடிச்சிட்டு வறுத்தீங்கனாலே கரெக்டாக பொரிஞ்சு நல்லா வந்துடும் எள்ளு. இந்த எள்ளு வந்து நல்லா சடன்னு பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், சத்தம் கேட்குது. நல்லா கை விடாமல் கிளறிக்கங்க. அப்போ தான் ஒன்று சொன்ன மாதிரி வரும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ வறுத்தாச்சு. ஒரு பிளேட்டில் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். இப்போ எள்ளை வறுத்து ஆற வச்சாச்சு. இப்போ நம்ம வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். கல் மண்ணெல்லாம் இருக்கும், அதனால பாகுபதெல்லாம் எதுவும் தேவையில்லை. அப்படியே நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கப்பு வெல்லம் தூள் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கப்பு வெல்லத்துக்கு ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா கரைஞ்சி வரட்டும் வெல்லமெல்லாம். ஒரு கப்பு வெல்லமும் ஒரு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கரையிற வரைக்கும் கரைச்சி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ வந்து வெல்லம் கரைஞ்சா மட்டும் போதும். இதுக்கு வந்து பாகுபதமெல்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ நம்ம கரையிற வரைக்கும் கரைஞ்சி ஒரு கொதி வர்ற வரைக்கும் அடுப்பில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வடித்து எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வடித்து எடுத்துக்கலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் பூரணம் ரெடி பண்ண போகிறோமோ அதே பாத்திரத்துலேயே வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ பால் காய்ச்சி வச்சாச்சு. எள்ளு, வேர்க்கடலை, தேங்காய் எல்லாமே தனித்தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்ச எள்ளெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்சி சாரில் சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேணாம். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்பவும் கொரகொரப்பாகவும் இல்லாமல். இப்போ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ 50 வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கிறேன். 50 எள்ளு சேர்த்திங்கன்னா 50 வேர்க்கடலை சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எள்ளு வந்து லைட்டாக வந்து கசப்பு தன்மை இருக்கும். இந்த வேர்க்கடலையும் சேர்த்து செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மிக்சி சாரில் சேர்த்து இதையும் கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் எள்ளு கூடயே சேர்த்துக்கலாம். இப்போ அரை மூடி தேங்காயை இந்த பின்னாடி இருக்க கருப்பு பகுதியெல்லாம் எடுத்துட்டு இப்போ அதையும் மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா துருவிக்கலாம். இப்போ துருவி எடுத்தாச்சு. தேங்காயும் மூணையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளு வந்து எள்ளும் வேர்க்கடலை வந்து எண்ணெய் சத்து உள்ளது. அதனால் வந்து தனித்தனியாக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா உதிரியாக கிடைக்கும் நம்மளுக்கு. இதையும் தேங்காயும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க.
மூணையும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றா சேர்த்து அரைச்சிங்கன்னா வந்து ஒன்று அரைப்படும், ஒன்று அரைப்படாமல் இருக்கும். அதனால தனித்தனியாகவே நானும் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அடுத்து வடித்த வெள்ளை தண்ணியை வந்து ஒரு பேனில் சேர்த்து கொதிக்க வச்சுக்கோங்க. அது கூடயே ஒரு அரை ஸ்பூனு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவை தூக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம துருவி வச்ச தேங்காயை இந்த வெள்ளைப்பாகில் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒன்றொன்னா சேர்த்து கலந்துக்கோங்க. இல்லைன்னா வெள்ளைப்பாகு வந்து ஒரு கருகின வாடை வரும், கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டே மாறிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலையும் எள்ளு பொடியும் இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கெட்டியாகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரட்டும். நல்லா கடாயில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வரணும். இப்போ பூர்ணம் வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. பார்க்குறதுக்கு கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். கீழே இறக்கி வச்சு ஆறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ பூர்ணம் நம்ம கலந்து வச்ச பூர்ணம்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு, உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எள்ளு பூர்ணம்லாம் நல்லா உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ நல்லா ஆறி இருக்குது. நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. நல்லா அழுத்தி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. அதையே நல்லா மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்கன்னா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை, கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு அது மீறி பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் சுடு தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. பச்சை தண்ணியில் பிணைய வேணும். இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ கொழுக்கட்டைங்களை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு சப்பாத்தி செய்கிற அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க. கையில் வந்து மாவு ஒட்டுதுன்னா லேசாக எண்ணெய் தடவிக்கிட்டு எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெயாவது நெய்யாவது தடவிக்கோங்க. இப்போ நல்லா உருட்டிக்கலாம். உருட்டிட்டு இது மாதிரி நல்லா 2 பெருவிரலாலேயே இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விரிசல் இல்லாத பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்ச உருண்டையை வந்து கொஞ்சம் இது மாதிரி சிலிண்டர் ஷேப் மாதிரி இது மாதிரி பண்ணிக்கோங்க. நடுவில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ மூடிடலாம். பூர்ணம் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு நல்லா அழுத்தி விட்டுருங்க. நல்லா அந்த ஓரங்கள்லாம் விரிசல் இல்லாமல் அழுத்திடுங்க. இல்லைன்னா பூர்ணம் வந்து இலகி வெல்லம் சேர்த்துருக்குது இலகி வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி விரிசல் இல்லாமல் நல்லா மடித்து எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது உங்கள் வீட்டில் எந்த டிசைன் அச்சு இருக்குதோ, டிசைனாக வேணும்னா இது மாதிரி லைட்டாக நெய்யோ எண்ணெயோ தடவிக்கோங்க. அந்த அச்சில் வந்து இது மாதிரி உருண்டையாக உருட்டிக்கிட்டு இப்போ அச்சில் வச்சிடலாம். வச்சுட்டு அழுத்தினீங்கன்னா நல்லா டிசைன் வந்துடும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா டிசைன் வந்துடும். இப்போ எடுத்துக்கலாம். உங்களுக்கு கையிலே வேணுனாலும் எந்த டிசைன் வேணுமோ செஞ்சுக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் இந்த அச்சு இருந்துச்சு, அதனால் இந்த அச்சில் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இப்போ ஓரங்கள்லாம் மாவு இருந்ததுனாலும் எடுத்துருங்க. இந்த மாதிரி அச்சு இருந்ததுனாலும் மாவு ஃபஸ்ட்டு உள்ளர வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு சின்னதாக பூரண உருண்டை வைங்க. அது அந்தளவு பெருசு வைக்க முடியாது. இது சின்னதாக வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு வச்சு மூடிடலாம். இப்போ 3 டிசைனில் ரெடி பண்ணியிருக்கிறோம் இந்த கொழுக்கட்டை மாவை.
உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அந்த டிசைனில் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை கையிலேயே இது மாதிரி அழுத்தி ரெடி பண்ணணுன்னாலும் ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி சேர்த்துக்கோங்க. மேல் தட்டை அடித்தட்டை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ கொழுக்கட்டையை அடிக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கொழுக்கட்டை வந்து எடுக்கையில் வந்து பிரிஞ்சு வராமல் நல்லா வரும். மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு. ரொம்ப நேரம் வச்சுருந்தீங்கனாலும் கொழுக்கட்டையெல்லாம் விரிசல் விட்டு உள்ளே வச்ச பூரணம்லாம் வெளியே வந்துடும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து எடுத்துக்கோங்க. இப்போ அவ்வளோதான், எள்ளு பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. 3 விதமாக 3 டிசைனில் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எந்த டிசைன் பிடிக்குதோ அந்த டிசைனில் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா சுவையாகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அளவுகள்லையே நீங்களும் உங்கள் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு ரெடி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.